அனைவருக்கும் காலை வணக்கம். கிறிஸ்துராஜ் கல்லூரி, பஞ்சாப்பூர், புதிய பேருந்து நிலையம் அருகில், திருச்சி. இன்று முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்களின் துவக்க விழா. இதற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் கல்லூரி சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். கல்லூரி நிறுவனர், தலைவர், முனைவர் டாக்டர் ஏ அருணாச்சலம், அவரது துணைவியார், கல்லூரியின் செயலாளர் பேராசிரியர் முனைவர் திருமதி சீதா அருணாச்சலம் அவர்களின் வாழ்த்துக்களுடன் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக யாரை அழைப்பது என்று யோசித்த போது எனது கண்முன் வந்த ஒரே நபர் முனைவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் வீரசேகரன் அவர்கள். அதற்கு இரண்டு காரணங்கள். முதல் காரணம், நான் இன்று ஒரு மனிதனாக, ஒரு கல்வியாளராக, பல நாடுகளுக்கும் சென்று கருத்தரங்கள் வாசித்த ஒரு பேராசிரியராக, இந்த கல்லூரியின் முதல்வராக இன்று நான் உங்கள் முன் நிற்பதற்கு காரணம் எனது ஆசிரியரான பேராசிரியர் வீரசேகரன் அவர்கள். அத ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. பொன்னாடை போற்றியவுடன் நான் அவர் காலில் விழுந்து வணங்கியது 1988, 89 ஆண்டில். அந்த கல்லூரி, நான் படித்த உருமுதலட்சுமி கல்லூரியில் எம்ஃபில் பாடத்தில் முதல் மாணவனாக நான் தேர்ச்சி பெற்றதற்கு காரணம் எனக்கு ஆசிரியராக இருந்து பாடம் நடத்திய எனது பேராசிரியர் முனைவர் வீரசேகரன் சார் அவர்கள். இரண்டாவது முக்கிய காரணம், பல பெருமை மிகுந்த, பெருமைக்குரிய மாணவர்களை மட்டும் அவர் உருவாக்கவில்லை. அவர் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரியை உருவாக்கி வைத்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் போன்ற 8 மாவட்டங்களுக்கு டிஐஜியாக இருப்பவர் திரு வி அருண்குமார். அவரது தந்தை இங்கே நம்முள் அமர்ந்திருக்கிறார். அவர்தான் வீரசேகரன் அவர்கள். இந்த கல்லூரியில உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல விஷயங்களையும் நல்ல ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு நான் உட்பட பேராசிரியர்கள் அனைவரும் தயாராக இருக்கின்றார்கள். இந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியர் மட்டுமல்ல, தற்போது புதிதாக இன்று சேர்ந்துள்ள மாணவ மாணவிகள் அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக ஒரு உத்தரவாதத்தை நான் இங்கே அளிக்க விரும்புகிறேன். வகுப்புகள் சிறப்பான முறையிலே நடைபெறுவதுடன் வரும் காலத்தில் பல்கலைக்கழக அளவில் நீங்கள் ஒரு சிறந்த மாணவராகவும், அது மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த ஒரு தனித்திறமை இருந்தாலும் சரி, உதாரணமாக ஸ்போர்ட்ஸ்லயோ, விளையாட்டு துறையிலையோ, அல்லது கலைத்துறையிலையோ, இல்ல வேறு ஏதாவது சமூகம் சார்ந்த தொழில், சமூகம் சார்ந்த சேவை துறையிலையோ, NSS, இதுல உங்களுக்கு எந்த ஒரு விருப்பமா இருந்தாலும் சரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உங்களது உழைப்பும் உங்களது திறமையும் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம். இந்த கல்லூரியின் தலைவர் அருணாச்சலத்தை பத்தி கூறணும்னா, ஏறக்குறைய 1998 ஆண்டு 25 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இது.
இதனுடைய இன்னொரு கல்லூரி தஞ்சையில் 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, அடைக்கலமாதா கல்லூரி. நமது கல்லூரியின் ரெண்டுமே ஒரே தலைவர் தான், அருணாச்சலம் சாரு. நம்முடைய தலைவர் அருணாச்சலம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982 கல்வி ஆண்டில் அப்போதைய தமிழக முதல்வர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் தமிழ்நாட்டில் 5 புதிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது. திருச்சியை தலைமையிடமாக கொண்டு பாரதிதாசன், கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு பாரதியார், அப்புறம் திருநெல்வேலியை தலையிடமாக கொண்டு மனோன்மணியம் சுந்தரனார், பின்பு வெள்ளூரை தலைமையிடமாக கொண்டு திருவள்ளுவர், அதன் பின்பு சேலத்தை தலைமையிடமாக கொண்டு பெரியார். அதற்கு முன்பு அனைத்து தமிழ்நாடு முழுவதும் சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ்தான் இருந்தது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ்தான் இருந்தது. இதில் பல நிர்வாக சிக்கல்கள் இருந்தன. ஆகையால் ஆங்காங்கே புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முதல் பதிவாளர், ரிஜிஸ்ட்ரார் என்பது ஒரு மிகப்பெரிய மதிப்பு மிகுந்த பதவி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல. அந்த பதவியில் முதல் ரிஜிஸ்ட்ராராக பணியாற்றியவர் நம்முடைய கல்லூரியின் தலைவர் அருணாச்சலம் அவர்கள். அவருடைய துணைவியார் திருமதி சீதா அருணாச்சலம் அவர்கள் இங்கே ஹோலி கிராஸ் கல்லூரியில் பிசிக்கல் எஜுகேஷன் துறையிலே மிகப்பெரிய பதவியில் இருந்தவர், பிசிக்கல் எஜுகேட்டராக. இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய சிறப்பு விருந்தினரின் மனைவி ஹோலி கிராஸில் நம்முடைய கல்லூரி செயலாளர் திருமதி சீதா அருணாச்சலம் அவர்களுடைய மாணவி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமும் பெருமையும் மிகுந்த இந்த கல்லூரியில் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நிகழ்வும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மாணவ மாணவியர்களின் முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபட செய்யும் வகையிலும் இருக்கும் என்ற உறுதியை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து இந்த நல் வாழ்ப்பினை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன். மிக முக்கியமாக இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு நான் இங்கே இருக்கின்ற நம்முடைய அனைத்து துறை பேராசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும், மிக முக்கியமாக நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆசிரியர் அல்லா அலுவலக பணியாளர்கள் அவர்களுக்கும், நம்முடைய முன்னாள் மாணவர்கள் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும், MBA துறை சார்ந்த மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பங்களிப்பை மிக சிறந்த முறையிலே எங்களுக்கு வழங்கி உள்ளீர்கள். இனி வரும் ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த பங்களிப்பு சிறப்பாக தொடர வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி மீண்டும் கல்லூரி சார்பாக வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.